ரஜினியினுடைய செல்வாக்கை ஏதோ ஒரு விதத்துல பாஜக பயன்படுத்த பார்க்குது. இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல பாஜக அதிமுக இருக்கிற யாரை பார்த்து பயந்தது அப்படின்னோம்னா ஒரே ஒரு ஆள் தான், அது சசிகலா நடராஜன் மட்டும்தான். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டதுதான், அவங்கள உள்ள சேர்த்துக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த மாதிரி ஒரு முயற்சி எல்லாம் ஈடுபடுறவங்க தான் நிறுத்திக்கங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வெளியில இருக்கிறேன், இருந்தாலும் சொல்லக்கூடாது, பட் சொல்றேன், அழிவின் விளிம்பில் இருக்கு அந்த கட்சி. அதிமுக வந்துட்டு எந்த சக்தி உடைச்சதோ அதே பிஜேபி இன்னைக்கு அதிமுக மறுபடியும் பலம் வாய்ந்த சக்தியா மாத்தி கூட்டணி வச்சுக்கிட்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரிய ஸ்டேக் எடுத்துடணும்னு பார்க்குறான், ஒரு பெரும் பங்கு எடுத்துடணும்னு பார்க்குறான். திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஜேபியினுடைய துணை இல்லாத நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், ஈவன் செங்கோட்டையன் கூட ஒரு நேரத்தில் பிஜேபியினுடைய அலையன்ஸ் எதிர்த்தவர் இப்போ வேற மாதிரி பேசுறதா நம்ம கேள்விப்படுறோம். தமிழ் மன்னர்களுக்கு வணக்கம். நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகை திரு காளிநாதன் அவர்கள். வணக்கம் சார். அதிமுக உடைய முன்னாள் தலைவர் பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளுக்கான கட்சியினருக்கு அதிமுகவுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கடிதம் எழுதும் போது கட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றா இருக்க முடியுமா, தோகைகளோடு சேர்ந்து பயணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து பேசியிருக்காரு. வழக்கமாக வந்து வேறு விதமான அறிக்கை இருக்கும், இந்த முறை மாற்றத்தோட ஒரு அறிக்கை இருக்கு. ஓனாய் வெள்ளாடு அப்படிங்கிறது யாரை சொல்றாரு, தோகிகள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாரு? இல்லை, அவர் எல்லாம் அவருடைய கட்சிக்குள்ள இருக்கிறவங்க, அந்த கட்சிக்குள்ள இவரோட கூட இருந்து இவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சவங்க அல்லது அதை எதிர்த்தவங்க, இவரால் வெளியேற்றப்பட்டவர், இவங்கள தான் அவர் சொல்றாரு. குறிப்பா சசிகலா நடராஜன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இவங்கள தான் அவர் வந்துட்டு குறிப்பிட்டு பேசுறாரு. அவங்க கூட நிற்கிறவங்களையும் அது மாதிரி அவர் பேசுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டது தான், அவங்கள உள்ள சேர்த்துக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த மாதிரி ஒரு முயற்சி எல்லாம் ஈடுபடுறவங்க தான் நிறுத்திக்கங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதன் மூலமா அதற்கு வந்துட்டு அவங்க மேல சில டைட்டில் எல்லாம் கொடுக்குறாரு. நோனா இது, இவர் தான் வெள்ளாடு, இப்படிலாம் சொல்றாரு அவரு. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, எல்லாருக்கும் தெரியும் இவர் யாரை குறிப்பிட்றாரு என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும். இங்க விட என்ன அப்படின்னோம்னா, அதிமுக வந்துட்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனத்துல இருக்கு. என்ன சொல்லப்போனா, நான் வெளியில் இருக்கிறேன், இருந்தாலும் சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன், அதாவது ஒரு அழிவின் விளிம்பில் இருக்குது அந்த கட்சி. வெர்ஜ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அந்த கட்சியை வெளியில் இருந்தெல்லாம் யாரும் அழிக்க முடியாது. முதல்ல சிதைச்சாங்க, பிஜேபி சிதைச்சதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, அந்த கட்சியில் இவர் எமர்ஜ் ஆகி ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னை பவர்ஃபுல்லாக முயற்சி பண்ணார். அதுக்கும் அவர் கட்சியை தான் கருவியாக பயன்படுத்தினார். அந்த கட்சியை கருவியாக பயன்படுத்தி இவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை அந்த ஜனநாயக விளையாட்டில் வந்துட்டு எல்லாரும் தூக்கி வெளில போட்டார். முதல்ல வந்துட்டு சசிகலாவை தூக்கிறதுக்கு வந்துட்டு ஓபிஎஸோட கை கொத்துக்கிட்டாரு. அப்புறம் ஓபிஎஸை தூக்கி போடுறதுக்கு அவருக்குள்ள இருக்கக்கூடிய வட்டத்தெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரே இடத்துனால எல்லாரும் நிர்வாகிகள்லாம் இவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உடனே ஒரு பொதுக்குழு செயற்குழு செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டாரு. இப்போ இதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வர்றதா அவர் நினைக்கிறாரு. செங்கோட்டையன், அப்புறம் வந்துட்டு வேலுமணி, தங்கமணி, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, இந்த கட்சி விட்டு போனவங்கள மறுபடியும் கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னோம்னா, செல்வி ஜெயலலிதா இறக்கும் போது 42% ஓட்டுல இருந்த அந்த கட்சி, 42-44% ஓட்டுல இருந்த கட்சி, வாக்கு சக்தி இருந்த கட்சி இன்னைக்கு 20% வந்து நிற்குது. 20% வந்து நிற்குதுன்னா, நம்ம மக்களவை தேர்தலில் இவங்க பட்டது வந்துட்டு தோல்வி கிடையாது, அது வந்துட்டு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவு அப்படின்றது வந்துட்டு சாதாரணமானதெல்லாம் கிடையாது, படு மோசமான பின்னடைவு. ஒரு எடுத்துக்காட்டா, அந்த தென் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, தென் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் போட்ட இடத்துல அதிமுக டெபாசிட் எடுக்குது, டிடிவி போட்டியிட்ட இடத்துலையும் அதிமுக டெபாசிட் எடுக்குது, 3வது இடத்துக்கு வருது. இதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஸ்லெண்டர் டிஃபரன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் பல தொகுதிகளில் இங்கே வட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, வேலூர் தொகுதியில் வந்துட்டு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் வந்துட்டு 52% ஓட்டு வாங்குறாரு. போலான ஓட்டுல 52% வாங்குறாரு. அதிமுக வேட்பாளர் வந்துட்டு வெறும் 10% தான் வாங்குறாரு. 36% பிஜேபி வேட்பாளர் கூட்டணி அவர் வாங்குறாரு, சண்முகம் வாங்குறாரு. ஸோ இவ்வளவு தூரம் ஒரு தொகுதியில வந்துட்டு போலான ஓட்டுல ஒரு 10% ஓட்டு பெற்ற ஒரு கட்சி அதிமுக எப்போதும் இருந்ததில்லை, இப்பதான் இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னோம்னா, அதிமுகவினுடைய தலைமை மக்கள் செல்வாக்கு பெற்றதல்ல,
இந்த விடயத்தை நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் கட்சியில் நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆகலாம், ஆனால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறும்போது உங்கள் மீதான மக்களுடைய கருத்து பலமாக இருக்கணும். நீங்கள் சசிகலாவனுடைய போயிட்டு காலில் விடுறீங்க, அப்புறம் சசிகலாவை தூக்கி வெளியேற்றப்பட்டவர் தான் ஜெயலலிதாவார்னு சொல்லிட்டு வெளியேற்றுறீங்க, அதை ஏற்றுக்கிறல. உங்களை எதிர்த்து தான் போறாரு ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிட்டு பிறகு ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவரையும் தூக்கி வெளில போட்டிருக்கீங்க. இப்படி அதுக்கப்புறம் இந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வந்துட்டு பலரையும் மாத்துறாரு. அவருக்கு ஸ்ட்ரென்த் வர்றதுக்காக பலரையும் மாத்துறாரு, அவருக்கு ஆளை போட்டுக்கிறாரு. இவ்வளவு வந்துட்டு அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்ட அந்த பலவீனம். இப்போ ஒருத்தரை நீங்க உள்ள போட்டிருக்கீங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்துல வந்துட்டு பவர்ஃபுல்லா இருந்தவனை நீங்க தூக்கிட்டு இன்னொருத்தர் அவனுக்கு மாற்றா கொண்டு வரீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறவன் அப்படியே அவனோட அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு போயிடுறான். இதெல்லாம் தான் அதிமுக வந்துட்டு இந்த அளவுக்கு பாதிக்கும் கீழே வாக்கு சக்தி குறைஞ்சது காரணம். இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு போக போறீங்க, இன்னும் ஒரு ஓராண்டு காலம் தான் இருக்குது. இந்த ஓராண்டு காலத்துக்குள்ள அவருக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னா இவங்களை எல்லாம் உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த உள்ள கொண்டு வர்றதுல இவருக்கு என்னன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய டிசைனும் தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வந்துட்டு எந்த சக்தி உடைச்சதோ, பிஜேபி உடைச்சதோ, அதே பிஜேபி இன்னைக்கு அதிமுக மறுபடியும் பலம் வாய்ந்த சக்தியா மாத்தி கூட்டணி வச்சுக்கிட்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரிய ஸ்டேக் எடுத்துடணும்னு பாக்குறான், ஒரு பெரும் பங்கு எடுத்துடணும்னு பாக்குறான். முன்னாடி மாதிரி 20 இடத்துல போட்டியிடுறது, 4 சீட்டை பெறது அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வந்துட்டு அதிமுக வந்துட்டு 20% ஓட்டு அப்படின்னோம்னா பிஜேபி வந்துட்டு என்ன சொல்றா, தனிச்சு நான் வந்துட்டு 11.5% ஓட்டு, என் கூட்டணியோட 18% ஓட்டு, உன்னோட நான் என் கூட்டணியும் கொண்டு வந்துடுறேன், அப்படியே கொண்டாந்து சேர்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம 38-39% ஓட்டு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஈடா என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு கேட்பான், 100 சீட்டு கேட்பான். இதை வந்துட்டு எடப்பாடி புரிஞ்சுக்கிறாரு, எதிர்க்கிறாரு. ஆனா அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா பிஜேபியினுடைய துணை இல்லாத நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், ஈவன் செங்கோட்டையன் கூட ஒரு நேரத்தில் பிஜேபியினுடைய அலையன்ஸ் எதிர்த்தவர் இப்போ வேற மாதிரி பேசுறதா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல பிஜேபியோட போச்சுன்னா நம்மளுடைய தலைமையை தான் அவங்க அடக்குப்படுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், அதிமுக தலைமையிலான கூட்டணி அது இருக்காது, பொதுவாக ஒரு ஒர்க்கிங் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய கூட்டணி தலைமை அதிமுக தானே பிஜேபி சொல்லாது. ஸோ அவங்க அதிகமான இடங்களை கேட்பாங்க. அப்போ தனது ஆதரவாளர்களுக்கான இடங்கள் குறையும் போது தனக்கான அந்த எதிர்காலத்தில் சீஃப் மினிஸ்டர்ஷிப் அப்படின்றதுக்கு பெரிய ஒரு நெருக்கடி வரும், ஜெயிச்சா கூட நெருக்கடி வரும். அப்படின்றதுனால தான் அவர் என்ன பண்றாரு, ஒரு சேஃபா வந்துட்டு என்ன பண்றாரு, விஜய் வந்தாருன்னா போதும், தாவேகா வந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு ஒரு 20% இருக்குது, அவங்க எப்படியும் ஒரு 15% ஓட்டு சக்தி இருக்கும், அவர் போனார்னா இன்னும் அதிகமாகும். ஸோ 35%, அதோட சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இந்தாண்ட தான் வரன்றாங்க இருக்காங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட இருக்கிறதுனால அவங்க வரன்றாங்க. அப்புறம் தேமுதிக, அப்புறம் புதிய தமிழகம், இந்த கட்சிகள்லாம் சேர்றதுனால நம்ம வந்துட்டு 40%, 42% ஓட்டு கூட வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்றாரு, முதல்ல பிஜேபியினுடைய மூவை அடிக்கணும். ரெண்டாவது பிஜேபி மூவ் அடிக்கணும்னா இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது, இவங்களை உள்ள கொண்டு வராம அதை பண்றது அப்படின்றது தான். ஏன்னா உள்ள வரவங்களும் சொல்றாங்க உள்ள வந்துட்டு உடனே பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுக்கணுன்றாங்க. அது டிடிவியா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி. இதுல ஒரே இது வந்துட்டு அவர் ரொம்ப பயப்படுறது இவங்க 2 பேருக்கு இல்லை, சசிகலாவுக்கு. எந்த சசிகலாவுக்கு வந்துட்டு ஒரு வெளியில தூக்கி போட்டது, சசிகலா இருக்கிற வரைக்கும் கிரிப் அவங்க கிட்ட தான் இருக்குன்றதுக்காக தான் தூக்கி போட்டாங்க. ஒன்று பிஜேபி சார்பா வந்த ஓபிஎஸும் அதே திங்கிங்க, தன்னுடைய வளர்ச்சிக்கு சசிகலா இதுக்கு மேலே பெரிய இடையூறாக இருப்பாங்க இவர். ஸோ 2 பேரும் இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிட்டு அவரை தூக்கி வெளில போட்டுடுறாங்க. ஒரு சசிகலாவை மறுபடியும் உள்ள கொண்டு வர்றதன் மூலமா அதிமுகவை பலப்படுத்தக்கூடிய முயற்சியை சிக்கல் இல்லாத நிறைவேற்ற முடியும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிஜேபி நினைக்கிறதுனுடைய அங்கம் தான் பார்த்தீங்கன்னா சசிகலா வீட்டுக்கு ரஜினி போகிறது. இப்போ ரஜினி வந்துட்டு ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணுறாரு, நம்ம அதை கவனிக்கணும். எப்படி அப்படின்னோம்னா, ஒன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை கொண்டு போயிட்டு அங்கே நிறுத்துறது, அவங்க 2 பேரும் சேர்ந்து 2.5 மணி நேரம் அரசியல் பேசுறது ஒன்று. அப்புறம் சசிகலா வீட்டுக்கு வந்துட்டு ரஜினிகாந்த் போனது, கிரகப்பிரவேசத்துக்கு பேசுனது வந்தது, அவருக்கும் இவங்களுக்குமான உறவு எங்கே இருந்ததுன்னு தெரியலை, இது நாள் வரைக்கும் தெரியல. அப்போ தான் மோல்படைத்திருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளில் இவர் போயிட்டு அஞ்சலி செலுத்துறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியினுடைய செல்வாக்கை ஏதோ ஒரு விதத்தில் பாஜக பயன்படுத்த பார்க்குது இந்த அசம்பிளி எலெக்ஷனில்.
ரஜினிக்கும் என்ன அப்படின்னம்னா சரி ஒரு முறை குரல் கொடுப்போம், ஆனால் குரல் கொடுக்குறவங்க தோத்துறக்கூடாது, அது இமேஜுக்கு அடிப்படும். அதனால அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அவங்களுடைய டிசைனுக்கு அவரும் ஒரு ஒரு கருவியாக இருந்து ஒத்து போறாரு. இதுல எடப்பாடி வந்து துரோகிகள் அப்படின்னு கட்சியிலேருந்து வெளியே போனவங்கள குறிப்பிடுறாரு. துரோகிகள் அப்படின்னா எதனால அவங்க துரோகிகள் அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி இன்ன வரைக்கும் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அவரோட பார்வையில் பாஜக கூட போனாங்க, பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை துரோகம்னு எடப்பாடி காயின் பண்ணுவார். ஆனால் என்டிஏ கூட்டத்தில் மோடியோடைய இடதுபுறத்தில் அவர் தான் உட்காந்துருந்தார். கூட்டணியில் வேணான்னு பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக கூட ஒட்டுறமாக தான் இருந்தாங்க. அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணலாங்கிற ஒரே காரணத்துக்காக வெளியே வந்துட்டு பாஜக கூட இருக்கிறது துரோகம் அப்படின்னா இப்போ ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ இல்லை சசிகலாவுக்கோ கட்சிக்குள்ளே இணைப்பு இல்லை, அவங்க அரசியல் பண்ணியாகணும் அப்படிங்கும்போது திமுக கிட்ட போக முடியாது, திமுக கூட்டணி கிட்டையும் போக முடியாது. அப்படிங்கும்போது ஆப்வியஸாக மீதி இருக்குது அங்கே பாஜக, அங்கே தானே போகிறாங்க. அப்போ இவரும் கூட இருந்திருக்காரு. இன்னைக்கு வெளியே வந்துட்டு கூட இருக்கவங்கள துரோகிகள் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஒரு ரசிக்க முடியும்? அதை தொண்டர்கள் ரசிப்பாங்க இல்லை மக்கள் மத்தியில் அது எப்படி எடுபடும்? பாஜகவோட அலையன்ஸ் போனதை வந்துட்டு அவர் என்னைக்குமே ஒரு சப்ஜெக்ட் கிரிட்டிசிசமாக கொண்டு வரல. அது ஒரு விமர்சன பார்வையோடு அவர் கொண்டே வரல. ஏன்னா பாஜகவுக்கு அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு நபர் இருக்காருன்னா 2 பேர் தான். ஒன்று ஓபிஎஸ், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பிளாங்க் செக், 2வது இபிஎஸ். இவர் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் சைட்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு தன்னுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகத்தான் இவர் பிஜேபியோட ரொம்ப உறவானவர். அது அந்த கட்சியினுடைய உள்விவகாரத்தை வந்துட்டு ஒத்து பார்க்கக்கூடிய அவங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்களையே நமக்கு தெரியும். அப்படிதான் அவர் பண்ணவர். இவர் அளவுக்கு தமிழ்நாட்டை பாஜகவிற்காக விட்டு கொடுத்தது வேற யாருமே கிடையாது. நம்ம எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு அதை வச்சு அவர் சொல்றதில்லை. இவர் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னம்னா, இவர் சசிகலாவை மையப்படுத்தி ஒரு எதிரியாக்கி அவங்கள வச்சுட்டு இந்த கட்சியை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது, ரைட்டுங்களா? ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, ஒருபோதும் ஓபிஎஸ் வந்துட்டு இந்த கட்சியை வந்துட்டு சிறப்பாக நடத்திட்டு போகிறதுக்கு ஒத்துழைச்சதே இல்லை. நீங்கள் நல்லா பொதுக்கூடு காலத்தை நீங்கள் நினச்சி நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலகட்டத்திலலாம் ஓபிஎஸ்க்கு அவர் சொன்னது என்னன்னா, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடை, ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்கு ஒத்து வர மாட்டார் அப்படின்றது தான் அவர் மேலே சொன்னார். அதாவது இவர் நினைக்கிறத சாதிக்க விடாத அவர் வந்துட்டு குறுக்கையில் என்னன்னா தான் அப்படி அவர் சொல்கிறாரு. ஸோ 3வது அவர் என்ன அப்படின்னா, அவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அவர் ரொம்ப பயப்படுறது என்னன்னா, சசிகலாவுக்கு பிறகு டிடிவி தினகரன் தான். அவர்லாம் இவங்களெல்லாம் யோ அப்படின்னு கூப்பிடுற ஆள் தான், யோ என்னையா அப்படின்ற மாதிரி ஆள் தான் அவர். ஸோ அவரெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. அலையன்ஸுக்குள்ளே வந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் இவரை தூக்கிட்டு மறுபடியும் அதிமுக, அஇஅதிமுக, அமமுக இவங்கெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை பாஜக செஞ்சு நிறைவேற்றிடும், நம்மளை சைட்லைன் பண்ணிடும் அப்படிதான் அவர் பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு பவர் ரொம்ப முக்கியம் தேவைங்க. அவர் இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு அவருக்கு பர்சனலாக பவர் ரொம்ப அதிகமாக தேவை. எனவே அவர் என்ன சொல்றாரு, தன்னை மையப்படுத்தி இந்த அரசியலை மூவ் பண்ணுறாரு. அப்படி தன்னை மையப்படுத்தி அவர் மூவ் பண்ணுற போது அவருக்கு என்ன தரும், பெரிய ஒரு வாக்கு சக்தி தேவைப்படுது அலையன்ஸுக்கு. அதனால தான் அவர் தாவேகாவோட அவ்வளோ தூரம் அந்த நெகோசியேஷன் டே பை டே போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் நாளில் அது வெளில வந்துடும். ஸோ இப்படியான ஒரு நிலைக்கு அது அப்படி தான் போகுது. மற்றபடி இவருடைய துரோக பேச்சு, வெள்ளாடு, ஓனாயி ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. அது வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு நகைச்சுவையான ஒரு விடயம். முதல்ல ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது. நீங்கள் ரொம்ப காலம் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு டிடிவி தினகரன் வெளியில் இருந்து இது பண்ணும்போது இவர் ஹெல்ப் பண்ணுறாரு, ஓபிஎஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. ஓபிஎஸ் வெளில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க டிடிவிலாம் இருந்து உதவி பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு டிடிவிக்கு ஆதரவாக தொப்பி போட்டுக்கிட்டுலாம் போகிறீங்க ஆர்கே நகர் எலெக்ஷன்ஸில். ஸோ அதனால் ரொம்ப நாள் பயணம் பண்ணவங்கள வந்துட்டு ஒரு பேசுகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறானது அப்படின்றது அந்த கட்சிக்குள்ளே நிலவக்கூடிய கருத்து தான். எல்லா கட்சியிலுமே வந்து பிளவுகள் அப்படிங்கிறது கடந்த காலம் நடந்தது. திமுக நடந்திருக்கு, அதிமுக நடந்திருக்கு. இன்னும் அதிமுக வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா கூட எம்ஜிஆர் இருக்கும்போதே எஸ்டிஎஸ்லாம் வெளியே போயிட்டு தனி கட்சி ஆரம்பித்து திருப்பி உள்ளே வந்த வரலாறு இருக்குது. ஜெயலலிதாவுக்கு எடுக்கும் பொழுது வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ராஜகண்ணப்பன், திருநாவுக்கரசு, இன்னும் ஏகப்பட்ட ஆட்கள் வந்து வெளியே போயிட்டு திருப்பி ஜெயலலிதாவால் உள்ளே சேர்த்துக்கொள்ளப்பட்டவங்க. ஆனால் எடப்பாடி காலத்தில் வந்து இப்படி யாரும் வெளியே அவங்களா போகலை, எடப்பாடியால் நீக்கப்பட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ வெளியே போனவங்களை திருப்பி உள்ளே சேர்த்துக்கிறதுக்கான ஒரு ஆளுமை இருந்துச்சு. உள்ளே சேர்த்து அவங்கள கண்ட்ரோலுக்குள்ள வச்சுருந்தாங்க. எடப்பாடிக்குன்னா இவர் தான் வெளியே அனுப்புனார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இரண்டாவதாக அங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அந்த ஆளுமை எடப்பாடி கிட்ட கிடையாது. ஒன்று எடப்பாடி
சுப்பீரியர் டு ஆல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்லையும் கிடையாது. வெளியே போனால் இவரால் வெளியேற்றப்பட்ட ஆட்களும் இவருக்கு ஈக்குவலாக இவருக்கு சுப்பீரியராக ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. இவர் கூட இருக்க ஆட்களும் இவரோட கேடரில் இருந்தவங்க. அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் எந்த பவர் புஷ்ஷை வச்சு எடப்பாடியால் வந்து இந்த ஒரு லெகசியை ரீட்டைன் பண்ணி கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறார்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, அவரை சார்ந்து அவர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் இவர் தான் பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஆனால் வெற்றி தோல்வி தான் வந்துட்டு தலைவனுடைய இருப்பை வந்துட்டு கேள்விக்குறியாக்குறதோ பலப்படுத்துறதோ செய்யும். இவரால் வெற்றி பெற முடியாது அப்படின்றது அதிமுக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஸோ அதற்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு தான் அவரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இதுதான் மெயினான ஒரு விடயம். இவர் தன்னை வந்துட்டு ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் செல்வி ஜெயலலிதா வந்துட்டு எப்படி திமுகவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸையும் அப்போசிஷனையும் கொடுத்தாங்களோ, எதிர்ப்பை கொடுத்தாங்களோ, அதை இவரால் கொடுக்க முடியலைன்றது தான் முக்கியம். நீங்கள் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் நீங்கள் பாருங்கள், ஈஸியாக அவரை உடச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு ஸ்டாலின். ஒன்றும் பண்ண முடியல இவரால் ஆக்சுவலாக. அப்புறம் வெளியில் வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப சவுண்டாக பேசுகிறாரு ஒழிய, அங்கே பார்த்தோம்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு பேசுங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது எனக்கு தெரியும், நான் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேனே, கேட்டுக்கிட்டு அதே விஷயத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு பல விடயங்களை சொன்னார். இவர் வந்துட்டு தீர்மானமாக டீட்டெயிலாக விஷயங்களை வெளில எடுத்து வச்சுக்கிட்டு பேச தெரியல. ஜெயலலிதா மாதிரி ஒரு தடாலடி அரசியல் இவர்கிட்ட இல்லை. ரெண்டாவது, இது அப்படியே இந்த சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் எடுத்தாங்களோ ஜெயலலிதா, அதை அப்படியே மக்கள் எடுத்தான்னு சொல்லி அங்கேயும் மைலேஜ் எடுப்பாங்க. இவர் சட்டசபையிலையும் தோத்துட்டாரு. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இவருடைய பேச்சு பெருசாக இல்லை. வெறும் ஒரு குற்றச்சாட்டு அரசியல்ன்ற ஒரு இடத்துல நிற்பாங்க இல்லையா ஜெயலலிதா, அதையே தான் இவர் பண்ணுறாரு. குற்றச்சாட்டு அரசியல், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, படு மோசமாகி போச்சு, ஒரே நாளில் 8 பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, தடுக்க தவறிய திமுக அரசு, இதையே தான் அவர் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜனங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஒப்பீட்டாக தான் பார்ப்பாங்க. இங்கே எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குது. அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு அதே மாதிரி தான். இவர் சொல்கிறதுனாலே அது பவர்லெஸ்ஸாக போயிட போகுது. இங்கே என்ன அப்படின்னம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கான மனநிலை அப்படின்றது இன்னும் ஒரு ஒன்றிய செயலாளருடைய மனநிலையில் தான் அவர் இருக்கார். அதே மனநிலையில் பொதுச் செயலாளராக இருக்கார். பொதுச் செயலாளராக நம்ம ஒரு பெரிய ஒரு ஆளுமையை செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னம்னா, யாரை வேணாலும் உண்டை கூட்டுக்கிடலாம். இப்போ சசிகலா வந்து அவங்கள சேலஞ்சு பண்ணுறது கூட்டம் இல்லை, இவங்களை சேலஞ்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க இல்லாமல் அந்த கட்சி ரொம்ப தூரம் பயணிச்சிருச்சு. இதுக்கு மேலே அவங்க ஒன்றும் இல்லை. ஆனால் சசிகலாவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னம்னா, ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும். புரியுதுங்களா? இப்போ யார் அதிமுகவில் வந்துட்டு பாஜக அதிமுகவில் இருக்கிற யாரை பார்த்து பயந்தது அப்படின்னம்னா, ஒரே ஒரு ஆள் தான், அது சசிகலா நடராஜன் மட்டும்தான். வேறு யாரை பார்த்தும் அது பயப்படல. ஏன்னா நீங்கள்லாம் ஏற்கனவே பாஜகவோட ஏதோ ஒரு விடயத்தில் ஹேண்ட் இன் க்ளோவாக இருந்திருக்கிறீங்க, கையும் கையுறையும் போல நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறீங்க. அதே மாதிரி பாஜகவுக்கும் உங்களுக்கு எடப்பாடிக்கும் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? என்டிஏ தலைமையில் கூட்டணி, 24 சீட்டு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது அவர் எதிர்த்துறாரு. எதிர்த்து வெளில வந்தார். அந்த இடத்துல கட்சியை காப்பாற்றுறாரு, மறுக்கலை. ஆனால் இவரால் எதையும் ரியலைஸ் பண்ண முடியல. வெற்றிக்கு ரொம்ப நெருக்கமாக போன ஒரு திமுக அல்லாத ஒரு வேட்பாளர் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான். 4 லட்சம் ஓட்டு. எந்த கொங்கு மண்டலத்தில் நீங்கள் பெருவெற்றி பெற்றீங்களோ அந்த இடத்துல கோயம்புத்தூர் மக்களவை தேர்தலில் தொகுதியில் பாஜக வாங்கின ஓட்டில் பாதி ஓட்டு கூட இல்லை திமுக வாங்கின அதிமுக வாங்கின ஓட்டு. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போது இந்த அளவுக்கு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸே வேறு எங்கேயுமே கிடையாது. அதிமுகவினுடைய ஹிஸ்டரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடையாது. அப்படிக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போது இவருடைய மனநிலை இவருடைய வளர்ச்சிக்கான எதிரி. இவருடைய மனநிலை அதிமுக பலம் பெறுவதற்கு எதிராக நிற்கிறது. இவருடைய அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டேங்குது. அவர்கிட்ட இருக்கிற ஒரே டிசைன் இதுதான். விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னம்னா எப்படி அதிமுகன்ற அவங்க நினைக்கிறாங்களோ, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிசியன் விஜய் நினைக்கிறாரா இல்லையானா ஒரு வெளியில் பேட்டி கொடுத்தா தான் தெரியும். ஸ்ட்ராட்டஜிசியன் நினைக்கிறாங்களோ, இவரிடம் நினைக்கிறாரு விஜய் நம்மளோட கொண்டாது தான் வெற்றின்ற பார்வையை நம்மளுக்கு கிட்ட இல்லாட்டி பிஜேபி கிட்ட நம்மளை தள்ளிட்டு போடுவாங்க அப்படின்றது அவருடைய பயம். இதுதான் இங்கே மற்றதெல்லாம். பிஜேபி கிட்ட இவங்க தள்ளுறாங்களே, அதனால தான் இவங்க எல்லாம் ஓனாய் அப்படின்றாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க ரஜினியை வச்சு சில விஷயங்களை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ரஜினி வந்து சசிகலாவுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறார். சசிகலா கிட்ட அவருக்கு என்ன டேர்ம்ஸ் இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நியூ இயருக்கு ஓபிஎஸ் போயிட்டு ரஜினியை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சுப்பார். இன்றைக்கி வேதா இல்லத்துக்குள்ளே போயிட்டு வர்றாரு. கேட்டால் கடந்த காலத்தில் நான் சந்தித்தேன் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறேன். அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார் பிம்பத்தை வச்சே இருந்துச்சு. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு திரைபிம்பம் இருந்துச்சு. அரசியல் இருந்தாலும் அவருக்கான திரைபிம்பம்
அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. ஜெயலலிதா அப்படிங்கிறது இன்னொரு திரைப்பிம்பமாக இருக்கும் பொழுது இங்கே ரஜினியை வச்சு எடப்பாடியை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் பிம்பத்தை வச்சு நாங்கள் ஒன்றிணைக்க பார்க்குறோம், உங்கள்கிட்ட இல்லாத கரிஷ்மா வேற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறதா முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ அண்மையில் இன்னொரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஜெயலலிதாவுடைய நண்பர் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஜெயலலிதாவுடைய வாக்கிய வரலாறு புத்தகமாக எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது எழுத போகிறேன்னு சொல்லும்போது ஜெயலலிதா தன்னுடைய அரசியல் வாரிசாக இப்போ இருக்க ஒரு நடிகரை வந்து ஆசைப்பட்டாங்க அப்படின்னு, அவர் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கு, அவர் ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மறுபடியும் வந்து அந்த ஸ்டார்டம்குள்ள பார்ட்டியை கொண்டு வருவது அப்படிங்கிற இடத்துக்கு பாஜக மூவ் பண்ணுதான். இந்த அரசியல்ன்றது ஒரு பெரிய ஒரு நதியை மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். அது அது போகிற பாதையில் இருக்கக்கூடிய பகுதிகளை அதுவும் மாற்றம், அந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வளைஞ்சு கொடுக்கும். இதுதான் அரசியல். இதில் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் இது பண்ண போனீங்க அப்படின்னோம்னா உங்களுடைய வழிமுறைகளை திட்டமிட போனீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. என்னைக்கு ரஜினி நான் வரமாட்டேன்னு சொன்னாரோ அதோட அவருடைய ரசிகர்களுக்கான அந்த பொலிட்டிக்கல் க்ளவுட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ரஜினி வந்தார்னா அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு ஆதரவாக தான் இருக்குமே ஒழிய அது ஒரு பிம்ப கட்டுமானத்துக்கோ இல்லை அதை வச்சு தமிழ்நாட்டு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ பயன்படாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம அதிமுகனுடைய ஓட்டு இவ்வளோ குறைஞ்சது அப்படின்றோமே அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னா அதற்கு எதிராக ஸ்டாலின் தான். ஸ்டாலினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அதிமுகனுடைய வாக்குச்சக்தி எது ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முட்டு கொடுத்ததோ அந்த பெண்கள் வாக்கு சக்தியை இவர் அப்படியே எடுத்துட்டார். எடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த உரிமை தொகையாகட்டும், இந்த பெண்கள் கல்லூரிக்கு போனால் ஒரு 1000 ரூபா கொடுக்கறதாகட்டும், பசங்க போனால் 1000 ரூபா கொடுக்கறதாகட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இப்போ வந்துட்டு இந்த மருந்துங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்ய போகுது. 1000 மருந்துங்க திறக்க போகிறாங்க, இதெல்லாம் நல்லா வேலை செய்ய போகுது. ஆமாம், இப்போ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னோம்னா அவங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டாலின் சம்மந்தப்பட்டவராக இருக்கார். இப்படி தான் ஜெயலலிதா ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, அப்புறம் பெட் கிரைண்டர் கொடுத்தாங்க. பெட் கிரைண்டர் கிடைக்கலையேன்னு போராட்டம் நடக்கும், ஆனால் அம்மா தான் எங்களுக்கு கொடுத்தாங்கன்றது இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எப்படி இருந்தது அப்படின்னோம்னா 2011 தேர்தலில் நாங்கள் பரப்புரை போகும்போது கலைஞருக்கு எதிர்த்து பேசாதேன்னு சொல்லி சில கிராமங்களில் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நாங்கள் ஏழு பிரச்சனையை மையப்படுத்தி பேசணும். ஏன் அப்படின்னோம்னா நீங்கள் அந்த பெரியவரை தூக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அவரோட அந்த கிராம வேலை வாய்ப்பு திட்டம் போயிடும், ஏரி வேலை போயிடும், கிடைக்கிற 150 ரூபாயும் கிடைக்காது போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய 100, 150 ரூபா, 250 ரூபா, அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கிடைக்கக்கூடிய 1000 ரூபாய், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பேருந்து சேவை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதி, அவங்க பொண்ணுங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்புக்கான செலவு, இதெல்லாம் தான் பெரிய அளவுக்கு பேச போகுது. இந்த இடத்துல தான் பெண்களுடைய வாக்கு வங்கியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இதை யாராலையும் உடைக்க முடியாது. நான் சொல்கிறேன், இப்போ விஜய்க்கு கூட பெண்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பெண்கள் இல்லை, இளம் பெண்கள் தான். அவங்களுடைய வாக்கு சக்தி வேணால் அவருக்கு போகலாம். பட் குடும்பத்தை கவனிச்சுக்கிறவங்க, உழைக்கிறவங்க, அந்த பெண்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ரொம்ப டீப்பு. ஸோ இதை உடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது, இன்க்ளூடிங் சசிகலா, யாராலையுமே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் போயிடுச்சு. அதனால தான் இதெல்லாம் நல்லா உணர்ந்து தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 5% வாக்கு சக்தியை வெளியில் தேடுறாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இதோட இது முடிஞ்சு போகுது. இதையும் தாண்டி இவரை வச்சு பிஜேபி ஒன்று பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த அலையன்ஸு போக விடாத, ஏற்பட விடாது தடுக்கிற காரியத்தை செய்யுது. நான் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று நான் சொன்னேன். ஒன்று, அதிமுக தான் தனக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பிஜேபி நினைக்குது. ஏன்னா பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் சட்டப்பேரவை தேர்தலில் எந்த விதமான பிடிமானமும் கிடையாது, எந்த விதமான ஸ்டேக்கும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கண்டுக்க போகிறதில்ல. இதே 11% ஓட்டு வாங்க முடியாது தனிச்சு அவங்க. ஸோ அவங்களுக்கு அதிமுக வேணும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விஜய் வேணும். அப்போது நம்மளோட அதிமுக வரணும்னா விஜய் அதிமுகவோட போகக்கூடாது. ஸோ இப்போ இவங்க எதிர் வேலை செய்வாங்க. அதனுடைய ஒரு அங்கம் தான் ஒய் பிரிவு கொடுத்துருக்குறாங்க, கம்ப்ளீட்டாக சர்வைலன்ஸ் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு விஜயனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன ஏது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த ரிப்போர்ட்டிங் போவோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க எதிர்வேலையை திட்டமிட்டு செய்வாங்க அப்படின்ட்டுலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அந்த எதிர்வேலைலாம் நடந்துச்சுன்னா கட்டாயம் இவரால் அவங்க போக முடியாது. அப்போ அவங்க 2 காரியத்தை சாதிக்கிறாங்க. அதிமுகவை அழித்து அந்த இடத்த கேப்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பை, பாஜகவுக்கு இருந்த அந்த வாய்ப்பை விஜயனுடைய தாவேகானுடைய வருகை அடிச்சிருது. இப்போ பாஜகவுக்கு 2 சிக்கல் இருக்குது. ஒன்று,
இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கடுமையாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 2029 ரொம்ப முக்கியமானது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் வரும்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்குதுன்னு அவங்க காட்டி அப்படி வச்சு தான் அந்த ஃப்ராடுலன்ஸ் எல்லாம் பண்ணி தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு இவிஎம் வச்சுக்கிட்டு ஃப்ராடுலன்ஸ் எல்லாம் பண்ணி காலி பண்ண போகிறாங்க. நாட்டையே காலி பண்ணி அவங்க கேப்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு கடைசி 29 தான். அதுக்கு முன்னாடி ஒரு பலமான ஸ்ட்ரென்த்தை காட்டினாதான் 29 கேப்சர் பண்ணுறதுக்கு இது 3 ஆண்டு கால ஆட்சி தான் சொல்லிட்டாங்க அவங்க. அவ்வளோதான். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்ந்தெடுத்தலாம் கூட 29 அது கலைக்கப்பட்டு தேர்தல் தான். அது ஒரே நேரம் ஒரே தேர்தல், அப்படியே நேரம் மக்களவை தேர்தலோட சேர்த்து நடக்கும் போது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பலமான ஒரு பொசிஷனில் 75 சீட்டு இங்கே நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு போகிறதுக்கு அதிமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கிட்ட கொண்டு வந்துட்டு பலவீனப்படுத்துகிறோம். விஜயை சேர விடாத தனியாக நிற்க வச்சு காலி பண்ணணும். இப்போ விஜய் இதை தாண்டி போறாரா இல்லையான்றது அது அவரை பொறுத்த விடையும். ஆனால் விஜய் ஸ்ட்ரெங்தன் ஆனால் தாங்க அந்த இடத்துல கிடையாது, தமிழ்நாட்டை கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஏன்னா விஜய் வந்துட்டு அது வெளிப்படையாக எதிர்க்கிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் அது வந்துட்டு $100 ஒன்றும் 100 பில்லியன் கொஷினா விட்டுருங்க. ஆனால் வெளிப்படையாக பிஜேபி எதிர்க்கல. இதை நான் தான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். இவர் வந்துட்டு ஏகனாபுரத்தை வந்துட்டு இது பண்ணும்போது பரந்தூரை பற்றி பேசும்போது டங்ஸ்டனை பற்றி பேசல அவர். ஏன்னா அது இந்திய ஒன்றியம் சம்மந்தப்பட்டதில் அவர் கொஞ்சம் அப்படி பாலிஷ்டாக ஒதுங்குறாரு, ரைட்டுங்களா? அதனால் அப்படி ஒருத்தர் இருக்கும்போது அவர் என்ன விதமான ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ நடக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள், இந்த பசலில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படி இந்த இந்த கயிறு இழுத்தல் போட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இன்னொருத்தரை சார்ந்து நிற்கிறாங்க. இப்போ இதில் வந்துட்டு ரஜினி பிளே பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு நிமிஷம். ஆமாம். அப்போது ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய லிவரேஜ் என்ன வாக்காளர் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்துக்கு இங்கே செல்வாக்கு இருக்குது, அங்கே செல்வாக்கு இருக்குது, அதெல்லாம் வேற விடையும். ரஜினியை வச்சு இல்லை அவருடைய வார்த்தைகளை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பொலிட்டிக்கலாக எந்த கெயினும் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல பிஜேபி பண்ணக்கூடியது அதனுடைய பல்வேறுபட்ட ஃபெயிலியரில் இப்போ மீண்டும் ஒரு ஃபெயிலியரை வந்துட்டு அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே விட என்னன்னா அவங்களுடைய முயற்சியில் விஜய் அதிமுக கூட்டணியை வந்துட்டு தடுக்க முற்படலாம். அதுவும் கூட முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தெரியலை. அதில் நிறைய காரணிகள்லாம் இருக்குது. விஜயே அப்படி ஒரு பாத்திரம் தான் போக போகிறாரா, தாவேக்கா போதா அப்படின்றது. ஏன்னா அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். பார்ப்போம். இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ எடப்பாடிக்கு இருக்க மிக முக்கியமான பிரச்சனை 26 தேர்தலை சந்திக்கணும், அந்த தலைமையை சந்திக்கணும், ஜெயிச்சா தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறா. மீதி யாருமே வந்து அந்த லீடர் டிஸ்பியூட்டுக்கு வரல அப்படின்னா எடப்பாடிக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அமிக்கபிளாக பாஜக எடப்பாடிக்கு ஃபேவராக வந்துருச்சு, நீங்களே தலைவராக இருங்க, உங்கள் தலைமையில் கூட்டணி இருக்கட்டும், ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம், அண்ணாமலை வேறு மாநிலத்துக்கு மாற்றிடுறோம் அப்படின்னு ஒருவேளை எடப்பாடி கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஓபிஎஸ்சி டிடி எடப்பாடி எப்படி டீல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இதே தாவேக்கா கூட்டணியை எடப்பாடி எந்த ஒரு பார்வையில் பார்ப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை வந்தாலும் கூட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. நான் அதான் சொல்ல வரேன். அதிமுகனோட ஒரு பெரிய ஓட் பேங்கை ஸ்டாலின் வந்துட்டு கபலீகரம் பண்ணி செட் பண்ணிட்டாரு 26. அதுதான் அவங்களுடைய பெரிய, அதாவது பேஸ் ஓட்டுன்னு திமுக சொல்லுவாங்க இல்லையா, ப்ளஸ் விமன் ப்ளஸ் சில்ட்ரன், அதோட சேர்ந்து அப்போ போயிடுச்சு. அது நீங்கள் அதை இவங்களால ரெட்ரீவ் பண்ணவே முடியாது. அதுக்கான லீடர்ஷிப் இல்லை, எங்கேயுமே இல்லை. நீங்கள் 40:0 வந்துட்டு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அவர் ஏங்க நான் தான் சொல்கிறேன், நான் புதுச்சேரியில் பேசுகிற ஒரு கூட்டத்திலேயே வந்துட்டு ஸ்டாலின் தெளிவாக பேசுகிறாரு. நல்ல அந்த ஸ்பீச். அது ஒரு இடத்துலையும் அவ்வளோதான் 20 நிமிஷம் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். இவங்களால இத்தனை பேரால் பதில் சொல்ல முடியவே இல்லையா? திமுகவில் வேறு யார் எஃபெக்டிவாக பேசி வாக்கை கார்னர் பண்ணது ஸ்டாலினை தவிர சொல்லுங்க பார்ப்போம். யாருமே கிடையாது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் போயிட்டார். அதனால் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு எதிராக இன்னொரு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ பிஜேபி இவரை வச்சு பண்ணணும் அப்படின்னோம்னா ஒன்று பண்ணணும். பிஜேபி ஃபஸ்ட்டு இவருக்கு ரெட்டையில கொடுக்கணும். ரெட்டையில கொடுத்தீங்கன்னா அது ஒன்ஸ் அகெயின் எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரெண்டாவது எடப்பாடி வந்துட்டு கட்டாயம் இப்போ இவருக்கு கொடுக்குற மாதிரி 60 சீட்டு அப்படின்ற மாதிரி அதே தான் அவங்க கேட்குறாங்க. இதே 60 சீட்டை தான் பிஜேபி கேட்கும். அது அதிமுக இப்படி கேட்டாங்கன்ற செய்தி வந்துச்சுனாலே அதிமுகவில் பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். ஏன்னா 20 சீட்டு கொடுத்தோம், நீங்கள் 4 தான் ஜெயிச்சிங்க, வேணான்னு ஒரு 10 சேர்த்து தரோம், இப்படி தான் நிற்கும். ஸோ எந்த இடத்துலையுமே அதிமுகவோட
இவங்க வந்துட்டு ஒரு பெரிய மேஜர் பார்ட்னரும் வந்து நிற்க முடியாது. ஒரு வேளை இவங்க வந்துட்டு கடுமையான ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தாலும் கூட விஜய் 40, பிஜேபி 30, அந்தாண்ட இந்தாண்ட அலையன்ஸு, இந்தாண்ட மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் கொடுத்துட்டு 150 சீட் அவர் வந்துட்டு இது பண்ணுவார். 130 சீட் அது மாதிரி ஒரு 140 சீட் அது மாதிரி ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் அது ஃபார்ஃபெட்சடு, அது இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. அது நம்ம அவ்வளோ சாதாரணமாக நம்ம வந்துட்டு எல்லாமே இசைவாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இதோட எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.